मेहता का उल्टा चश्मा। पढ़ाई भी मस्ती भी दोनों एक ही ऐप में। TNPOC प्ले स्कूल ऐप अभी डाउनलोड कीजिए। இங்க பாருங்க, இந்த பெரிய டிவியை வாங்கிக்கங்க. இது சூப்பரான டிவி. இதுல உங்க முகமும் சூப்பரா தெரியும். எப்படி? இதோ இப்படி நல்லா பாருங்க. வாவ், இது உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. சொல்லுங்க, இந்த ஃப்ரேம் பிடிச்சிருக்கா? இப்ப நீங்க தாராளமா சொல்லலாம். இன்னைக்கு என்னுடைய நிலைமை, நான் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் ஜேட்டண்ணன் தான் சொல்லலாம். அட தக்காளி விலை கம்மியாயிடுச்சு, இத நாம கொண்டாடுவோம். டண்டனக்கா, 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 நம்ம ஒண்ணு வாஷிங் மிஷின் குள்ள விழுந்துட்டாரு. நில்லு. நான் உன் ஃப்ரெண்ட் இல்லப்பா. எங்களை கூட்டிட்டு போக நிறுத்த சொன்னா கை கொடுத்துட்டு போறேன். தயா, நீ ஆட்டோவை நிறுத்து பார்க்கலாம். ஆட்டோ? ஓஹோ தயா, இவ்வளவு மெதுவா பேசினா அவனுக்கு கேட்காது. நீ கூப்பிடுறது எனக்கே கேட்கல. சத்தம் போட்டு ஆட்டோவை நிறுத்து. ஆட்டோ! புல்லட் ட்ரெயினை பத்தி எனக்கு தெரியாதுங்க, ஆனா புல்லட் ஆட்டோவே வந்துச்சு பாருங்க. அட ஏன்பா கொஞ்சம் வேகமா ஓட்டேன். வேகமா போணுமா? இத நீங்க முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. இப்ப பாருங்க எப்படி போறேன்னு. அண்ணா உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்குண்ணே. கொஞ்சம் வேகமா போங்க. இன்னும் கொஞ்சம் வேகமா. என்ன தயா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? இப்ப நான் முக்கியமான 2 விஷயத்தை சொல்ல போறேன். முதல் விஷயம், பெரியவங்களை எந்த காலத்திலயும் மறந்துடாதீங்க. அப்புறம் 2வது விஷயம், நான் சொல்ல போறத கவனமா ஞாபகத்துல வச்சுக்கங்க. பெரியவங்க எல்லாரையும் உடனடியா மறந்துருங்க. அது வேற ஒண்ணும் இல்லப்பா, உங்க முகம் ரொம்ப செவந்து போனதுனால அது பார்க்க டொமேட்டோ மாதிரியே இருக்கு. யார் அதை வாங்கி வச்சிட்டாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். பாருப்பா, எனக்கு லேசாதான் ஜுரம் அடிக்குது. இருங்க மாமா, இப்பவே நான் துணியை வச்சு ஒத்தி எடுக்கிறேன். என்னதையா, என்ன இது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
உங்க ஜரம் எம்புட்டு இருக்குன்னு இந்த சப்பாத்தி காட்டி கொடுத்துருங்க. அடியாத்தி, இப்ப நான் என்ன பண்றது? மாமாவுக்கு பயங்கரமா ஜரம் அடிக்குதே. இன்னும் ஏதாவது சாப்பிடணும். சரி, ஆர்டர் போடுவோம். இது ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கே. நர்ஸ், நர்ஸ், பசி எடுக்காம இருக்கிறதுக்கு மாத்திரை இருக்குல்ல, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. என்னங்க சார்? இனிமே பசியே பாத்து மெதுவா பார்த்து பார்த்து இந்த பக்கம் எங்க அப்பாவோட உடம்பு பயங்கரமா சுடுது. அவரு 3 பேரை வழியில டெஸ்ட் பண்ணாங்க. அவங்களும் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க தான் வருவாங்க. இருங்க இருங்க, நான் முதல்ல ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடும் போது கல்ல கடிச்சிட்டேன். இதுக்கு பதிலா இரும்பு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அயன் இஸ் குட் ஃபார் ஹெல்த். இது பாருங்க, எனக்கு வைத்தியம் பாப்பீங்களா மாட்டீங்களா? நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கீங்களா? ஏன்னா பொறுமை ரொம்ப முக்கியம். நான் வாழைப்பழம் சாப்பிட போறேன். பொறுமை கடலிலும் பெரிதுன்னு தானே கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ ஒண்ணு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிறேன். நல்ல காலை நீட்டி பாடுங்க. ஓஹோ, உங்களுக்கு பயங்கரமான ஜுரம் இருக்கு. கிட்டத்தட்ட 340 டிகிரி. என்னது 340 டிகிரியா? சாரி, நான் சொன்னது இந்த தெர்மோமீட்டரோட ரேட்டு. ஆனா இது இப்ப கொஞ்சம் சரியா வேலை செய்யல. நீங்க நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. இப்போ வாயை தரங்க. நீங்க இந்த மாத்திரை சாப்பிடுங்க. இது காலையில பாலோட சாப்பிடணும், மத்தியான பாலோட சாப்பிடணும், அப்புறம் ராத்திரியும் பாலோட சாப்பிடணும். இந்த மாத்திரை வேலை செய்யுமா? மாத்திரை வேலை செய்யுதோ இல்லையோ, பால் வேலை செய்யும். எனது 3 வேளை பால் குடிக்கணுமா? இதுக்கு அதிக மசாலாவாகுமே. ஒரே மாத்திரையில சரியா போகாதா? இதோ அந்த ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாத்திரையை ஒரே வேளை சாப்பிடுங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். என்னன்னா உனக்கு நான் வைக்கிற பேரு ஷோனா ஷோனா. நீ எனக்கு ரொம்பவே பிடிச்ச டாகி. இவரு இப்படி ஜாகிங் போறனாலதான் இவர் உடம்பு இப்படி ஆரோக்கியமா இருக்கு போல இருக்கு. ஆனா எல்லாராலையும் இவர மாதிரி ஓட முடியாது. அப்பா அப்பா, அண்ணா என்னோட ஸ்கூட்டர். ஏப்பா அவனுக்கு எங்க போகணுமா அங்க அனுப்பி வைங்க. உங்க காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்கிற மாமா. என்ன மாமா இது? ரெண்டாவது விஷயத்தை சொல்லாம போறீங்க. சொல்லிட்டு போங்க. உன்னோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பரா இருக்கு. உன்னோட முகம் ரொம்ப அழகா இருக்கு.
வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, நல்ல தக்காளி நல்ல தக்காளி, வாங்க வாங்க. அட என் தக்காளி எல்லாம் போச்சே. அட இவ்ளோ தக்காளி கொட்டி கிடக்கு, அத நான் அப்படியே எடுத்துக்க போறேன். ஓ தயா, அந்த டொமேட்டோவை விட்டு தள்ளு. முதல்ல அப்பாவை போய் தடுக்கலாம். வா. போன 3 நிமிஷமா நான் எதுவுமே சாப்பிடல. எனக்கு ரொம்ப பசிக்குது. அட இந்தங்க ஆத்தியண்ணே, இந்த தக்காளியை சாப்பிடுங்க. தயா, என்ன பண்ண? அட இது என்ன, அப்பா மறுபடியும் தப்பிச்சிட்டாரு. மகனே, டாக்டர் ஹாத்தி. அப்பா கொஞ்சம் வாய திறங்க. அப்பா, உங்களுக்கு அடி எதுவும் படலையே? எனக்கு எந்த ஒரு அடியும் படல மகனே. அட இப்ப என்ன புதுசா ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? அச்சச்சோ, இந்த மாத்திரையால இவர் இப்ப சூப்பர் ஸ்லோ ஆயிட்டாரே. என்ன ஐடியா, பழைய மாத்திரையில இருந்து பாதியை கொடுப்போம், அதாவது ஃபாஸ்ட் ஒன். அப்புறம் ஸ்லோ மாத்திரையில இருந்து பாதியை கொடுப்போம், அதுக்கப்புறம் இவரு நார்மல் ஆயிடுவாரு. நான் சரியாயிட்டேன்.